ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள், அத்தியாயம் 24. அவரவர் வந்த கார்களில் ஏறி கிளம்பினார்கள். மேனேஜர் படகுக்காரரிடம் செக் தரவா இல்லை ஃபோனில் போடவா என்று கேட்க, ஐயா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, கையில் காசு கொடுங்க, இப்போ வேண்டாம், அந்த பிள்ளைக்கு நல்ல விதமாக பிழைச்சி வரட்டும், அப்புறம் வாங்கிக்கிறோம் என்றார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள். இந்த ரெசார்ட்டில் வந்து தங்குபவர்கள் தான் அதிகம் இங்கே வருவார்கள். அவர்கள் ஒன்றும் வெளியூர் ஆட்கள் இல்லையே, உடனே வாங்க, எனவே அப்படி சொல்லிவிட்டார்கள். சில மோட்டார் படகுக்காரர்களுக்கு வயிற்றெரிச்சல். 10 லட்சம் என்பது அவர்களுக்கு 10-12 வருட உழைப்பு பணம் ஒரே நேரத்தில் இப்படி கிடைக்கிறதே என்ற ஆற்றாமை. இது சகஜம்தான். பயந்து கொண்டு இவர்கள் ரிஸ்க் எடுக்கலை. அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து போனார்கள், வென்றார்கள். அந்த தன்னம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. கஷ்டம்தான், ஆனாலும் ஜெயித்து விடலாம் என்ற அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு அதை கொடுத்தது. அதனால்தான் சென்றார்கள். ஆம்புலன்ஸில் டாக்டர்கள் இருவருக்கும் உடனடி சிகிச்சை தொடங்கி விட்டார்கள். கூடவே 2 நர்ஸ் வந்திருக்க ஓடும் ஆம்புலன்ஸிலும் அவர்களுக்கு சிகிச்சை நடந்தது. 2 ஆண்களும் மனம் கலங்கி போய் நின்றார்கள். கிட்டத்தட்ட மருத்துவமனைக்கு சென்றபோது அவர்களுக்கு மருத்துவம் பார்த்து முடித்தே விட்டார்கள். சார், இந்த பொண்ணு பேர் என்ன? ஆராத்யா. இவங்களுக்கு எந்த காயமும் இல்லை. தண்ணி நிறைய குடித்ததாலும் பயத்தினாலும் மயங்கி இருக்காங்க, அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் கண்ணு முழிச்சிருவாங்க என்றார் டாக்டர். கயலை பார்த்து கொண்டிருந்த டாக்டர், இவங்களுக்கு தலையில் அடிபட்டு இருக்குது, நிறைய இரத்தப்போக்கு போயிருச்சு, நாங்கள் வரும்போதே பிளட் தேவைப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க 2 பேருடைய பிளட் குரூப்பையும் கேட்டோம். ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும், இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? இப்போ இவங்க நிலை கவலைக்கிடம்தான். தலை காயத்துக்கு தையல் போட்டு கட்டி விட்டேன். மீன்கள் இவர்கள் மேல் இருந்த இரத்த வாடைக்கு வந்து பாவம் கடிச்சு கொதறிடுச்சு. நிறைய கால், கை, வயிறு இதில் எல்லாம் கடிச்சிருக்கு. மருந்து போட்டிருக்கிறேன். முதலில் ரத்தம் ஏற்றணும். இவங்க பிளட் குரூப் என்னன்னு தெரியலை, போய் பார்த்த பிறகுதான் ஏற்றணும். டாக்டர், உங்கள் ஹாஸ்பிட்டலில் எல்லா குரூப் ரத்தமும் இருக்கா என்றான் ஆதித்யா. இருக்கு சார், இப்போ தான் கேட்டேன், பயமில்லை. ஆனால் ரத்தம் ஏற்றின பிறகுதான் இவங்க உடம்பு ரத்தத்தை ஏற்றுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டா நல்லது. அதுக்கப்புறம்தான் தலையில் MRI ஸ்கேன் எடுக்கணும். தலையில் பெரிய காயம் ஆழமாக இருக்குது. அதனால் ரத்தம் உள்ளே உறைய வாய்ப்பு இருக்கலாம், தெரியலை, அதையும் பார்க்கணும் என்றார். மருத்துவமனை வந்ததும் முதலில் கயலை தான் தூக்கி கொண்டு சென்றார்கள். பின்பு ஆரா. கயலுக்கு அடுத்து செய்ய வேண்டியதை டாக்டர்கள் செய்தார்கள். சீஃப் டாக்டர் அங்கேதான் இருந்தார். ஆதித்யாவிற்கு ஆறுதல் சொன்னார். சீராளன் வந்தவர் மகனிடம் என்ன ஏது என்று கேட்க பாக்கியாவும் ஆஷாவும் உடன் இருந்தார்கள். கதிரவன் கயலின் நிலையை சொன்னான். அவன் கண்களில் கண்ணீர் கொட்டியது. அம்மா கொடுத்த பொறுப்பை நான் ஒழுங்காக செய்யலப்பா. நேற்று நான் அடித்த கோபத்தில் என் கூட பேசாமல் அழுதுகிட்டே போனான். அதுக்கப்புறம் கயலை இப்படித்தான் பார்த்தேன் என்றான். ஆதித்யா முகம் இறுகி போய் உட்கார்ந்து இருந்தான். பாக்கியா ஆஷாவுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றதும், அடுத்த 2 மணி நேரத்தில் ஆரா கண்விழித்து விட்டாள் என்றதும் ஆதித்யா தான் முதலில் ஓடினான். கண்விழித்த ஆரா கேட்ட முதல் கேள்வி, கயல் 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 நல்லா இருக்காளா என்றுதான். ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. அவளுக்கு தலையில் பெரிய காயம், அதனால் நிறைய இரத்தப்போக்கு போயிருச்சு. உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகியிருந்தால் இன்னும் சிக்கலாக போயிருக்கும். நல்லதே நினைப்போம், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நம்மக்கிட்ட வந்துடுவா என்றான் ஆதித்யா. ஐயோ அண்ணா, என்னால் தான் அவளுக்கு தலையில் அடிபட்டுருச்சு என்று அழுதாள் ஆராத்யா. ஆதித்யா தங்கையை அணைத்து ஆறுதல் படுத்தினான். ஆரா அழும் சத்தம் கேட்டு மற்றவர்களும் உள்ளே போய் பார்த்தார்கள். ஆரா தனி அறையில்தான் இருந்தாள். அழுகாத ஆராமா, இப்போத்தான் கஷ்டப்பட்டு பிழைச்சு வந்திருக்க என்று சீராளன் சொல்ல, ஐயோ மாமா, என்னால் தான் எல்லாம் என்று கதறினாள் ஆரா. தியா, அழாதே, எதுவாக இருந்தாலும் கயலுக்கு சரியாகிவிடும், உன்னாலன்னு நினைக்காத, இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நீ அழாத தியா என்றான் கதிரவன் பரிதவிப்பாக. அவனுக்கு 2 பேருமே வேண்டும். 2 பெண்களும் அவனுக்கு 2 கண்கள் மாதிரி. ஆதித்யா கதிரவனின் அன்பை புரிந்து கொண்டான். இதுவே இவனிடத்தில் நான் இருந்திருந்தால்
உங்களால் தான் என் தங்கச்சி இந்த நிலைமையில் உயிருக்கு போராடுறா என்று கத்தி சண்டை போட்டிருப்பான். இல்லைன்னா யாரும் வராதீங்க என்று முகத்தில் அடித்த மாதிரி சொல்லி இருப்பான். ஆனால் மாமாவும் இவனும் எப்பவும் போல அமைதியாக நிதானமாக இருக்காங்க என்று நினைத்து கொண்டான். அத்தான், என்னை மன்னிச்சிருங்கத்தான், என்னால் தான் கையலுக்கு அடிபட்டுருச்சு. நாங்கள் போட்டில் ஏரிக்குள்ளே போய்கிட்டே இருந்தோம். பேசி சிரிச்சுக்கிட்டு போனதில்லை. ஏரிக்குள்ளே போனதும் எதுவரை பாதுகாப்பான பகுதி அப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை. எப்போவுமே அண்ணன் கூடவே போனதால் எனக்கு அது எந்த இடம் அப்படின்னு சரியாக தெரியாமல் போச்சு. ரொம்ப தூரம் போயிட்டோம் போல. திரும்பி வரலாமன்னு நாங்கள் திரும்பின போது நான் தான் ஏதோ அழகாக மிதந்து வந்தது. அதை பிடிக்க குனிஞ்சேன் பாருங்க, அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். எனக்கு அவ்வளவா நீச்சல் தெரியாது. அதுவும் நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூலில் நீந்தினது தான். பயம் வேற, பதட்டம் வேற. என்னால் நீந்தவே முடியலை. கயல் என்னை பிடிச்சு போட்டில் ஏற்ற பார்த்தா. அவள் கையை கொடுத்து என்னை தூக்கும்போது நான் பயத்திலையும் பதட்டத்திலையும் இருந்ததுனால அவளையும் பிடிச்சு தண்ணிக்குள்ளே இழுத்து விட்டுட்டேன் என்று கதறினாள். ஆதித்யா தங்கையை அணைத்து கொண்டான். ஆரா, அது சகஜம்தான். தண்ணிக்குள்ளே விழுந்த எல்லாருமே இப்படி பிடிச்சி தான் இழுப்பாங்க. இது இயற்கை தான். இதுக்காக கவலைப்படாத, கயலுக்கு குணமாகிடும் என்றான். சீராளன் மருமகளை தேற்ற, ஐயோ மாமா, அது மட்டும் இல்லை, தண்ணிக்குள்ளே விழுந்த கயல் சுதாரித்து நீந்தினா. கூடவே என் தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீந்தினா. நான் பயத்தில் என்ன செஞ்சேனே தெரியல மாமா. ஒரு பாறையில் போய் முட்டுறதுக்கு இருந்தேன். என்னை காப்பாற்றுறதுக்காக கயல் குறுக்கே நீந்தினா. நான் வேகமாக மோத போனேன். ஆனால் என்னை தள்ளி விட்டுட்டு அவ தலை மோதி அந்த பாறையில் மோதிருச்சு போல. அம்மானு அலறினா. நான் இன்னும் ரொம்ப பயந்துட்டேன். நீ என் முதுகுல ஏறி உட்காந்துக்க, நான் நீந்துறேன் அப்படின்னு சொன்னான். அடிபட்டதோட என்னை முதுகில் தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் நீந்தினா. ரொம்ப கஷ்டப்பட்டா. தண்ணிக்குள்ளே நிறைய பாறையாக இருந்துச்சு. எங்கே கரை இருக்குன்னு தெரியலை. நான் நிறைய தண்ணியை குடிச்சிட்டேன். பயம் வேற. அப்புறம் மயங்கிட்டேன். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. அவன் முதுகில் இருந்தபடியே மயங்கி போயிட்டேன் என்று சொல்ல, நான் இப்போ இங்கே வந்து தான் கண்ணு முழிச்சேன் என்றாள் ஆரா அழுது கொண்டே. எல்லாருக்கும் புரிந்தது, ஆராவால் தான் கயலுக்கு இவ்வளவு பெரிய காயம் என்று. என்ன செய்வது? இவளும் பாவம் என்ன செய்வாள்? பயத்தில் அப்படி செய்துவிட்டாள் என்றும் புரிந்தது. இதோ பாரு ஆராமா, நடந்ததை மாற்ற முடியாது. இனி நடக்கிறது நல்லதா நடக்கும்னு நம்புவோம் என்றார் சீராளன். ஆதித்யா டாக்டரிடம் நடந்ததை சொல்லி ஆரா அமைதியாக தூங்கி எழும்படி ஊசி போடச் சொன்னான். ஆரா எழுந்து பேசி விட்டதால் பாக்கியாவும் ஆஷாவும் சீராளன் கதிரவனிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார்கள். இரவு நேரம். ஆதித்யா வேங்கை போல் ஐசியூவின் முன் நின்றான். தங்கைக்கு தனி நர்ஸ் போட்டு விட்டான். அவ்வப்போது அவனும் கதிரவனும் சென்று பார்த்தார்கள். டாக்டர், கயல் ஏன் இன்னும் கண் விழிக்கலை? எந்த நாட்டில் இருந்து வேணும்னாலும் டாக்டரை கூப்பிடுங்க. எத்தனை கோடி என்றாலும் நான் தர்றேன். கயல் எழுந்து அமரணும் என்றான் ஆதித்யா. ஓகே சார் என்ற சீஃப் டாக்டர் மும்பையில் உள்ள இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டு தலையில் அதிகமாக அடிபட்ட நபர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் டாக்டரிடம் பேசினார். கயலை பற்றி சொல்ல, முதலில் எம்ஆர்ஐ எடுங்க, அதன் பிறகுதான் எதையும் சொல்ல முடியும் என்றார் அந்த ஸ்பெஷலிஸ்ட். உடனே இரவு 10 மணிக்கு மேல் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தார்கள். ரிசல்ட் வர 3 மணி ஆகிவிட்டது. ரிப்போர்ட்டை படித்த டாக்டர் அவர்களை கூப்பிட்டு, மூளையில் ரத்தம் உறைஞ்சு கட்டியாக இருக்குது, அது கரையும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவ்வளவு நேரம் ஆகியும் நாங்கள் எல்லா மருந்தும் கொடுத்து பார்த்துட்டோம். அவங்க சுயநினைவுக்கு வரலை. அதனால் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட ரிப்போர்ட்டை அனுப்பி இருக்கேன். இன்னும் 3 மணி நேரத்தில் அவர் பார்த்துட்டு சொல்லட்டும், அப்புறம் என்னன்னு யோசிக்கலாம் என்றார். ஓகே டாக்டர், மும்பை டாக்டர் இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ண எல்லா வசதியும் இருக்கா? இல்லைன்னா நாங்கள் மும்பை போயிடுறோம் என்றான் ஆதித்யா. ஓகே ஆதித்யா, அநேகமாக அப்படியும் போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல போய் குளிச்சு ஏதாவது சாப்பிடுங்க 3 பேரும். ஏன்னா அவங்கள சரி பண்ண நீங்கள் நல்லா இருக்கணும். அதை முதல்ல நினைங்க. எதுவாக இருந்தாலும் 6 மணிக்கு வர்றேன், அதுக்கு பிறகு யோசனை பண்ணலாம் என்றவர் தன் ஓய்வறைக்கு கிளம்பினார். ஆதி, நீயும் கதிரும் போய் ரெடியாகி வாங்க. நான் இங்கே இருக்கேன். எதற்கும் எனக்கு 3-4 செட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வா. கதிர்,
ஒருவேளை இப்படியே மும்பை போகிறதா இருந்தால் வேணும் என்றார் சீராளன். ஓகே மாமா இருங்க என்றவன் தன் பிஏவிடம் திரும்பி, நீ மாமாவுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு 6 மணிக்குள் இங்கே இருக்கணும், சீக்கிரம் வந்துரு என்றவன் தங்கையை பார்த்துவிட்டு கதிரவன் கூட காரில் சென்றான். கதிரவன் தான் காரை ஓட்டினான். ஆதித்யா இப்படி இருந்து கதிர் பார்த்ததே இல்லை. ஆராவால் தான் கயலுக்கு இப்படி ஆகிவிட்டது என்ற குற்ற உணர்வா இருக்கும் என்று நினைத்தவன் தன் தங்கை குணமாகி வரணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டான். வீட்டுக்குள் சென்ற கதிரவன் சமையல்காரம்மாவை எழுப்பி டிஃபன் செய்ய சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான். குளித்து உடை மாற்றி 4 செட் உடைகள், வெளியே தங்க தேவைப்படும் அனைத்தையும் ஒரு சின்ன பேக்கில் எடுத்துக்கொண்டு, அப்பாவுக்கும் எடுத்துக்கொண்டு, தன் ஃபோனையும் லேப்டாப்பையும் சார்ஜரையும் எடுத்துக்கொண்டு அவன் கீழே வர, அப்போதுதான் ஆதித்யா அவனை மாதிரியே பேக் லேப்டாப் சகிதம் வந்தான். இவரும் தங்க போறாரா எப்படி கேட்கறது என்று தயங்க, சீக்கிரம் வா டைம் ஆச்சு என்று சொன்ன ஆதித்யா டைனிங் டேபிள் வர சுட சுட இட்லியும் சட்னியும் வைத்தார் அந்த அம்மா. பேசாமல் சாப்பிட்டார்கள். நேற்று காலையில் சாப்பிட்டது அவர்கள். இடையே 2 முறை ஜூஸ் குடித்தார்கள். அது கூட சீராளன் வற்புறுத்தி இவர்களுக்கு கொடுத்ததுதான். அவ்வளவுதான். சாப்பிட்ட பின் டிரைவரை காரை எடுக்கச் சொல்லி கிளம்பி விட்டார்கள். அவர்கள் சென்றபோது மணி 6. அவர்கள் சென்ற பின் சீராளன் கிளம்பி அருகே இருந்த ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு குளித்து உடைமாற்றி 7 மணிக்கு வந்துவிட்டார். வரும்போதே சாப்பிட்டு விட்டுத்தான் வந்தார்.